Hi friends, welcome to my channel Krisa's Kitchen Recipe. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கஜூர் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டைம் நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். உங்களோட டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பிஸ்கட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை கொஞ்சம் கூட கப்பி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு சலிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் அதே அளவில் இருக்க டம்ளர் இல்லைனா ஏதாவது கப் இருந்தால் கூட அதில் அளவாக எடுத்துக்கோங்க. மாவை இது மாதிரி நல்லா சலிச்சதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை சேர்க்கறதால பிஸ்கட் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை லேசாக சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை கலந்ததுக்கப்புறமா இது மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா அடுத்து இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை அரைச்சதுக்கப்புறமா மாவோட இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதால மாவு நல்லா இலக்கம் கொடுக்கும், அதனால் கையிலேயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம சோம்பு சேர்த்துருக்கிறதால பிஸ்கட் நல்ல வாசமாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது, மாவை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள் இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு டைம் கையிலேயே இது மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அடுத்து இந்த மாவை நம்ம 3 பகுதிகளாக வந்து பிரிச்சுக்கலாம். இது மாதிரி 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க, காயாமல் இருக்கும். நம்ம எடுத்திருந்த மாவை ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கவுண்டர் டாப்பில் இல்லைனா சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறபடி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கீழே மாவு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து கத்தி யூஸ் பண்ணி இந்த மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும். இதில் காமிக்கிறபடி ஒவ்வொன்றா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஸ்க்கு மாதிரி உள்ள லேயராக ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ரெடியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டாக உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்திருக்க கடாயோட சைஸை பொறுத்து எவ்வளோ பிஸ்கட் உள்ளே சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிஸ்கட்டை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் சீக்கிரம் செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும்.
அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பிஸ்கட்டோட 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கட்டோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். பிஸ்கட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதை சேர்த்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா நல்லா ஏர்டைட்டாக இருக்க பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரையிலும் ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோதுமை மாவு பிஸ்கட் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கபடி அளவுகள் மாறாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே பிஸ்கட் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.